நீங்க கொரியர்காரன்ட்ட அட்ரஸ் சொன்னீங்கல்ல, அத நான் கேட்டேன். ஆல்ரைட், ஓகே, பை. எதிர்காலத்தில் வளமான வாய்ப்பு. இயற்கை உர கோகோவுக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு அதிகமாகி உள்ளது. இயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட முழுவதுமாக வரவேற்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இவ்வகை கோகோக்களால் தயாரிக்கப்பட்ட இங்க பாரு, இங்க பாரு. அழாதன்னு சொன்னா கேட்கணும். கண்ணத்தோட என்ன நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். ஒண்ணும் வெக்கப்படுற இல்ல அழற. தைரியமான பொண்ணுனா அழ மாட்டாங்கல்ல சார்? ஆமா. சரி சரி, இனி நான் அழல. குட் கேர்ள். சார் பசிக்குது சார். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடனே சண்டை போட்டேனா? ஆம்லெட் சாப்பிடுறியா? 10 minutes. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடுவேனா? அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? தப்புதான். நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா அடுத்தவங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா தானே தப்பு. உங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு? நீங்க ஒன்னும் அடுத்தவங்க இல்லையே, எனக்கு பிடிச்சவங்க தானே. ஏன் உங்க கிஃப்ட் நான் பிரிச்சு பார்க்க கூடாதா? பிரிக்கலாமே, ஏன் பிரிக்க கூடாது? பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதும் தப்பு இல்ல, பிடிச்சவங்களை கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல. என்ன நீங்க இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? பின்ன எதுக்கு இங்க வந்த? ஆம்லெட் எங்க? பசிக்குது சார். சார் உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு. லதா யாரு? அதான் அந்த கிஃப்ட்ல இருந்ததே, லதா. அது எதுக்கு உனக்கு? பேசாம சாப்பிடு. சொல்லுங்க சார், லதா யாருன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் பர்சனல். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்கோ, பேசாம சாப்பிடு. நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க? சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்றேன். லதா ஏன் அத்தை பொண்ணு, என் மேல உசுரா இருந்தா. பாவி, நான் தான் அவளை கண்டுக்கல. இப்ப அவ இல்ல, செத்துட்டா. அச்சச்சோ. அதை விடு, நீ சாப்பிடு. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 8th படிக்கும்போது ஒரு பையன் பேரு முரளி என்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். நானும் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். ஒரு நாள் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தான். அப்புறம் பதிலுக்கு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன். இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல, அங்க கூட்டிட்டு போனான். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். திடீர்னு என் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னமோ போல இருந்தது. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. சப்புன்னு ஒரு அரவிட்டேன். அப்புறம் அவன் பேசவே இல்லை தெரியுமா. நான் அழுதேன், கெஞ்சினேன், என்னெல்லாமோ பண்ணேன். அவன் என்ன கண்டுக்கவே இல்லை. நான் கேட்டப்போல ஐஸ்கிரீம், சாக்லேட், பாப்கார்ன், சுகர் கேண்டிலாம் வாங்கி கொடுப்பான். அவனுக்காக இங்க பாருங்க. ஓ மை காட், வலிக்காதா டீனா? இதெல்லாம் என்ன சார் வலி?
மனசுல எவ்வளவோ வலி இருக்கு. இதெல்லாம் சாதாரணம். சார் நீங்களாம் தொடாதீங்க. நீங்க தொட்டாலே பாவம் வந்து ஒட்டிக்கும். பாரு ஜூஸ் எல்லாம் கொட்டி. சார் ஜூஸ் டீனா விட்டா கரப்பட்டுரும். ஆமால்ல, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு மாத்திக்க ட்ரெஸ் வேணுமே. உங்கள்கிட்ட வேற ட்ரெஸ் இருந்தா கொடுக்குறீங்களா? வேற ட்ரெஸ்? ஏன் ஷர்ட்டை போட்டுக்கிறியா? எங்கடா இருக்க? எங்கடா? எங்க முடிச்சிட்டியா? எப்படி? வா வாடா. எங்க? ஒரு ரவுண்ட் போடுறியா? ஐ முதல்ல பிசினஸ், அப்புறம் தான் பஞ்சு பிஞ்செல்லாம். எவ்வளவு? மலேசியாவுக்கு போக வேண்டிய சரக்கு, எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் 2 லட்சம். எவ்வளவு? என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா 10 லட்சம். உங்ககிட்ட எல்லாம் இப்போ வாங்கினா தண்டா உண்டு. நாளைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வந்து சேரும் எல்லா கணக்கும். இவ்வளோ கோச்சுக்கிட்டானோ? எங்கேந்திரா புடிச்ச? எப்படி? ஏய் நானு ப்ளீஸ்டா. சமத்த குட்டி அவளே போய் பெட்ல உட்காந்துக்கிட்டா. ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போறேன். ப்ளீஸ். இப்போ நீ வாயை மூடுறியா இல்லையா? நான் வீட்டுக்கு போறேன். நீ மட்டும் அமைதியா இருந்தீன்னா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம். இல்ல இங்கேயே கொண்டு போச்சுவேன். நான் வீட்டுக்கு போறேன். என்னடா விக்கி வெறுப்பேத்துறியா? இருடா இப்ப சரி கட்டிறேன். ஏய் என்ன மூடு பண்றியா? சும்மா காலுன்னு கத்திக்கிட்டு இருந்த கைய கால தனித்தனியா வெட்டி காக்காக்கி போட்டுருவேன். இவன் ஒருத்தன் வளவளன்னு பேசிக்கிட்டு. ஏய் இருடா இவன் ஒருத்தன் இம்சை. என்னதே இம்சையா? இவள் வரத பாக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன். 10 லட்சம்லாம் சும்மா இல்ல. நீல ஒரு மனுஷனா? காம வெறி பிடிச்ச மிருகமே.